அமெரிக்காவை விட்டால் இஸ்ரேலுக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்பதால் ஓகே, நீங்கள் உங்களுடைய வழியிலே இந்த போரை நிறுத்துவதற்கான அல்லது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அல்லது ஈரானை சமாளிப்பதற்கான அல்லது ஈரானை அடிய வைப்பதற்கான ஆயத்தங்களை நீங்கள் பேச்சுவார்த்தை மூலம் செய்யுங்கள். என்னுடைய போரை நான் இப்பொழுது நிறுத்தப் போவது இல்லை. உலகமே பாதிக்கப்படுகின்ற பொழுது ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, அனைத்து நாடுகளும் ட்ரம்ப் அவர்களை, அதாவது அமெரிக்காவை அல்ல, ட்ரம்ப் அவர்களை சற்று முரண்டு பிடிக்கின்ற வகையில் தான் அவர்களுடைய உறவை அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டங்களிலே, அதாவது இந்த போர் சூழலிலே அமெரிக்கா விரும்புவது வியாபாரத்தை. போர் ஆரம்பிக்கமாக இருந்தால் ஒரு வாரத்துக்குள் ஏதோ ஒரு தரப்பு வெற்றியை பெற்றுவிடும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுமில்லை. காரணம், உலக பொருளாதாரத்திலே இடி வீழ்ந்து கொண்டிருக்கு, அடியல்ல இடி வீழ்ந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையன். ஆம், 5 நாள் போர் நிறுத்தம் இஸ்லாமாபாத்திலே, பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்திலே பேசப்பட்ட விடயங்கள் அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கின்றன. இங்கே இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடி ஒன்று விழுந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு அங்கே பேசப்பட்ட பேச்சுவார்த்தையிலே பேசப்பட்ட இஸ்ரேலுக்கு தேவையான விடயங்களை மாத்திரம் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய அங்கத்தவர்களோ அந்த பேச்சுவார்த்தை மேடையிலே, அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே அங்கே அங்கம் பெறவில்லை என்பதை அமெரிக்கா கூறியிருக்கிறது. சில ஊடகங்களும் கூறியிருக்கின்றன. இது பொறுத்திருந்துதான், இந்த ஊடக செய்திகளை மாத்திரம் வைத்து பேசாமல் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட ஏன் இந்த அமெரிக்கா திடீரென ஈரானோடு பேச்சுவார்த்தை மேடைக்கு வந்திருக்கிறது? 48 மணி நேர அவகாசம் கொடுத்து பின்னர் 5 நாட்கள் தன்னிச்சையாக தாங்கள் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துகின்றோம், அறிவிக்கின்றோம் என்று அமெரிக்கா கூறியதும் ஈரானுக்கு சம்மதித்திருக்கிறது. இதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நன்மை இருக்கிறது, இஸ்ரேலுக்கு என்ன தீமை இருக்கிறது, அல்லது இஸ்ரேலுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அமெரிக்காவுக்கு அவர்களுடைய படைகள், அவர்களுடைய இராணுவம் இறப்பதையும் அந்த போருக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும், அதைவிட அமெரிக்காவுக்குள்ளே ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த போரினூடாக ஒரு கசப்பான ஒரு இருள் பரவி கொண்டிருப்பதை மக்களிடையே மற்றும் உட்கட்சிக்குள்ளேயும் பிற எதிர்கட்சிக்குள்ளேயும் அவருக்கு ஒரு எதிர்ப்பு அலை, அதைவிட ஒரு வெறுப்பு அலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக ட்ரம்மோடு இருந்தவர்கள் கூட பதவி விலகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதனை தடுப்பதற்கும், அதைவிட உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது டீசல், பெட்ரோல், எரிவாயுக்கள் விலை. ஈரான் தொடர்ந்து போரை நடத்துமாக இருந்தால் அந்த நீரிணையை தாண்டி எந்த கப்பலையும் விடாமல் இருக்கின்ற பொழுது அங்கே செல்கின்ற கப்பல்கள் வெறும் எண்ணெய்களை காவி செல்வது மாத்திரமல்ல, அங்கே அந்த நீருக்கு அடியிலே, கடலுக்கு அடியிலே இன்டர்நெட் வசதி, அதாவது அந்த வயர்லெஸ் கேபிள்கள் தொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கடல் அடியால் சென்று கொண்டிருப்பதையும் பல ஊடகங்கள் கூறாமல் இருக்கின்றன. அந்த பாதுகாப்பிற்காகவும், அதாவது நிலக்கீழ் கண்ணிபடி அந்த நீரிணைக்கு கீழே பரப்பப்பட்டிருந்தாலும் அதை தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் மற்ற நாடுகளுக்கு, அதாவது கட்டாராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாடுகளில் இருந்து தரை மூலமாகவும் கடல் மூலமாகவும் அந்த கேபிள்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த அலைவரிசை கேபிள்கள் பாதிப்படையாமல், அப்படி அடைகின்ற பொழுது ஏஐயாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அல்லது இன்டர்நெட் வசதிகளாக இருக்கட்டும் மிகவும் பாதிக்கப்படும். அதாவது எண்ணெய் மாத்திரமல்ல, கச்சா எண்ணெய் மாத்திரமல்ல, டீசலோ பெட்ரோல் மாத்திரமல்ல, அப்படியான அந்த இன்டர்நெட் வசதிகள் கூட தம்மிதப்படுத்தப்படலாம் என்பதற்காகத்தான் அமெரிக்கா ஒரு முடிவோடு இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு இறங்கியிருக்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்கா அதிலே தன்னலத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை சேர்க்காமல் ஈரானோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற காரணத்தினால் தான் தன்னுடைய பொருளாதாரத்தை காத்து கொள்ளலாம்
என்ற, அதாவது பொலிட்டிக், அதாவது அரசியலை தாண்டி பொருளாதாரத்தை காத்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே இருக்கின்றது. அந்த வகையிலே உலகமே பாதிக்கப்படுகின்ற பொழுது ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, அனைத்து நாடுகளும் ட்ரம்ப் அவர்களை, அதாவது அமெரிக்காவை அல்ல, ட்ரம்ப் அவர்களை சற்று முரண்டு பிடிக்கின்ற வகையில் தான் அவர்களுடைய உறவை அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஒதுக்கி வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ட்ரம்புக்கு எந்த நாட்டிற்கு, அரபு நாடோ எங்கேயோ போருக்கு செல்கின்ற பொழுது யூகே, அதாவது ஐக்கிய ராச்சியம், அதாவது லண்டன், அதாவது ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் உதவியாக செல்பவர்கள் இப்பொழுது அவரை தணிக்க விட்டு வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்காக இந்த போரை நீங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் என்பது ஒரு விஷக்கிருமி. இந்த காலகட்டங்களிலே, அதாவது இந்த போர் சூழலிலே அமெரிக்கா விரும்புவது வியாபாரத்தை, அதுவும் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை தனக்கு இறக்குமதி செய்ய வேண்டும், தன்னோடு ஒற்றுமையாக்கி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். உலகளாவிய ரீதியிலே அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்ததை விடுதலை செய்து விட்டால், அதாவது விதித்ததை தடை செய்ததை எடுத்து விட்டால் கட்டாயம் அதாவது ஈரானுக்கும் பெரிய ஒரு நன்மையாக அமையும் என்பது, அதாவது தூர நோக்கிலே பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது விளங்கும். ஆனால் இங்கே ஒரு பெரும் பிரச்சனை இருக்க போகின்றது. ஈரான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அல்லது போரை நிறுத்தி பேச்சுவார்த்தையினூடாக ஈரான் அமெரிக்காவோட ஒப்பந்தங்களை போட்டால், ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டால், ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த 3 நாடுகளினுடைய எதிர்ப்பை மறைமுகமாக சந்திக்க வேண்டி வரும். இருந்தாலும் கூட அந்த 3 நாடுகளுடைய எதிர்ப்பை ஈரான் சம்பாதிக்க விரும்பாது என்பதும் அறியக்கூடிய விடயம். இருந்தாலும் கூட இஸ்ரேல் ஒரு புறமாக ஈரானுடைய இராணுவத்தை பலவீனப்படுத்துவதற்காக இஸ்ரேல் இப்பொழுதும் ஈரானை நோக்கி ஏவுகணைகளை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் கூட ட்ரம்ப் அவர்கள், அதாவது அமெரிக்க அரசு, அமெரிக்க செனட் சபையாக இருக்கட்டும், சிஐஏ ஆக இருக்கட்டும், ட்ரம்பினுடைய பக்கத்திலே இருக்கின்ற அந்த போருக்கு பொறுப்பானவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இஸ்ரேலை சற்று நெருடலாக, சற்று எச்சரிப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே இஸ்லாமாபாத்திலே நடைபெற்ற, பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்திலே நடைபெற்ற அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த பேச்சுவார்த்தை நடக்கப் போகின்றது என்பதை கூட இஸ்ரேலுக்கு கூறவில்லை என்றும், இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹு அவர்கள் அமெரிக்காவின் மீது சற்று மறைமுகமாக கோபத்தில் இருப்பதாகவும், ஆனால் கோபித்தால் அமெரிக்காவை விட்டால் இஸ்ரேலுக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்பதால், ஓகே, நீங்கள் உங்களுடைய வழியிலே இந்த போரை நிறுத்துவதற்கான அல்லது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அல்லது ஈரானை சமாளிப்பதற்கான அல்லது ஈரானை அடிய வைப்பதற்கான ஆயத்தங்களை நீங்கள் பேச்சுவார்த்தை மூலம் செய்யுங்கள், என்னுடைய போரை நான் இப்பொழுது நிறுத்தப் போவது இல்லை என்ற ஒரு மறைமுகமாக பேச்சோடு அல்லது என்ற ஒரு மறைமுகமான குறியீடோடு அல்லது என்ற ஒரு மறைமுகமான ஒரு செய்தியோடு அது ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட வெகு விரைவில் 1-2 நாட்களில் இஸ்ரேலுடைய தாக்குதல் கூட இந்த பேச்சுவார்த்தை நேர்முகமாக உயர்வாக செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தாக்குதல் கூட நிறுத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இதிலே அமெரிக்காவும் ஈரானும் கைகோர்க்குமாக இருந்தால், பேச்சுவார்த்தை ஊடாக வியாபாரத்தில் கைகோர்க்குமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். காரணம், அமெரிக்கா சில நெருடல்களை ஏற்படுத்தும், சில முன்னெடுப்புகளை தடை செய்யும். அதே வேளையிலே அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளோடு சற்று மேலும் உறவுகளை பலப்படுத்தும். சில வேளைகளிலே ஈரானையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற வகையிலே தன்னுடைய வியாபாரத்தை உயர்த்துவதற்காகவும் வியாபார நோக்கோடு அமெரிக்கா முன்னெடுக்கும் என்பதுதான் சரியாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம். இருந்தாலும் கூட ஈரானிற்கும் தேவைப்பாடுகள் இருக்கிறது. தன்னுடைய பொருளாதார தடை எடுக்கப்பட வேண்டும், தன்னுடைய எண்ணெய்கள் அல்லது தன்னுடைய உற்பத்தி பொருட்கள் உலக நாட்டிலே விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் பெருந்தலைவர் கொமேனி அவர்கள் இறந்ததன் பிற்பாடு இப்பொழுது இருக்கின்ற பிரதமராக இருக்கின்ற அல்லது இப்பொழுது தலைவராக இருக்கின்ற அந்த கொமேனி அவர்களுடைய மகன் அவர்களுக்கு சாய்ந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக
சில உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் கூறுகின்றன. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்கா எதை நோக்கி செல்கிறது, ஈரான் எதை நோக்கி செல்கிறது, இருவரும் ஒற்றுமையாகுவார்களா, நல்லதொரு முடிவு எட்டுமா, அல்லது இஸ்ரேல் ஒதுக்கப்படுமா, அல்லது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நாடகம் ஆடுகிறார்களா, இது நாங்கள் தொடர்ந்து இருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட அமெரிக்காவும் அடுத்த கட்ட தாக்குதல் நடைபெற்றால் ஒரே அடியாக ஈரானை கைப்பற்றுகின்ற நோக்கோடு அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை உள்ளக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும், ஈரானும் திருப்பி மீண்டும் போர் ஆரம்பித்தால் தாங்கள் ஒரே அடியாக இஸ்ரேலை முடக்குவதற்கும் அமெரிக்க படைகளை முடக்குவதற்கும் அமெரிக்காவுக்கு பலத்த அடியை கொடுப்பதற்கும் அதைவிட அருகே இருக்கின்ற அமெரிக்க தளங்கள், அதாவது குவைத்தோ, கட்டாரோ, துபாயோ அல்லது சவுதி அரேபியாவோ, அங்கே இருக்கின்ற அமெரிக்கா சார்ந்த பொருளாதாரங்களை முடக்குவதற்கும் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இனிமேல் இந்த பேச்சுவார்த்தை குழம்பி ஒரு போர் ஆரம்பிக்கமாக இருந்தால் ஒரு வாரத்துக்குள் ஏதோ ஒரு தரப்பு வெற்றியை பெற்றுவிடும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. காரணம், உலக பொருளாதாரத்திலே இடி வீழ்ந்து கொண்டிருக்கு, அடியல்ல இடி வீழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிலேயும், அதாவது ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, ஆசியாவாக இருந்தாலும் சரி, ஏன் சீனாவை பொறுத்தாலும் சரி, அனைத்து நாடுகளிலும் எரிபொருளும் எரிவாயுவும் மற்றும் அடுத்ததாக இந்த இன்டர்நெட் லைன்கள், அதாவது இன்டர்நெட் அந்த கேபிள்கள், அந்த கடலுக்கு அடியால் செல்லுகின்ற கேபிள்கள், அவையும் அந்த கால்வாயின் ஊடாக சென்று கொண்டிருக்கின்றன. அதையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கிறது. அமெரிக்கா உலகத்தையே காக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அகப்பட்டிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவோடு எதிர்த்து நின்றால் உலகத்தையே எதிர்த்து இந்த போரை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை, இந்த 5 நாள் பேச்சு இடை போர் நிறுத்தம் நல்லொரு பேச்சுவார்த்தை முடிவை எட்ட வேண்டும் என்று லங்காபோர் ஊடகம் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.